வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேர்ந்து சொல்லுறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம குரேஸ் வேலி போகிறோம். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேர்ந்து சொல்லு ட்ராவலர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சேஃபாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம குரேஸ் வேலி போகிறோம். ஸோ அந்த பிளேஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ரெண்டாவது என்னென்னா, நாங்கள் மார்னிங் வந்து 7 o'clock வந்து வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். இப்போ 8:45 ஆகிடுச்சு, 8:45 ஆகிடுச்சு. ஏன்னா ஹியூஜ் டிராஃபிக்ஸ், இது பீக் சீசன் டைம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக நிறைய டிராஃபிக் இருக்கும். அண்ட் ரெண்டாவது நீங்கள் குரேஸ் வேலி போகிறீங்க அப்படின்னா மார்னிங் 7 o'clock to 7:30 வந்து ரெடி ஆகிடுங்க. ரெடி ஆகி காரில் உட்காந்திங்க அப்படின்னா தான் ஆன் டைமுக்கு உங்களால் ரீச் ஆக முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாம் போகும்போதே நான் சொல்லிட்டு வரேன். அண்ட் ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் காஷ்மீர் வரீங்க அப்படின்னா எனி என்கொயரி லைக் பேக்கேஜ் வேணும், இல்லை ட்ரெக்கிங் கேம்பிங் பண்ணுறீங்க, அப்கமிங் ட்ரிப்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி அப்படின்னா மறந்துடாமல் கீழே இருக்க மெயில் ஐடிக்கு வந்து மெசேஜ் போடுங்க, மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அனுப்புகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போகிற வழியிலே இந்த மானஸ்பால் லேக் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் மானஸ்பால் லேக்கும் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு போகலாம். பட் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. பின்னாடி வந்து ஒரு ஆர்மி கேம்பிங் இருக்குது. அவங்க சீக்கிரமாக கிளம்புங்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம பார்த்துட்டு கிளம்புறோம். இப்போ நம்ம செகண்ட் பாயிண்டில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். எங்கே அப்படின்னா, சவுத் ஏஷியாவில் ஒன் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளேஸை. அதுவும் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்குங்க இது, வளர் லேக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பாயிண்ட் வந்து செகண்ட் பாயிண்ட்டாக வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க நீங்கள் குரேஸ் வேலி போகிறீங்க அப்படின்னா. அண்ட் இங்கே ஒரு அழகான குட்டி பார்க் இருக்குது. நிறையா ஃப்ளவர்ஸ், குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். லாஸ்ட்லேருந்து இப்படி இது ஃபுல்லாக லேக் தான். இது ஃபுல்லாக லேக்கு. இங்கே வரைக்கும் லேக்கு வந்து கம்ப்ளீட்டாக இங்கே வரைக்கும் போகுது. ஸோ லேக் வந்து பயங்கர பெருசு. இது கூகுள் மேப்லேயே அழகாக தெரியும். இந்த வல்சர் லேக்கு, சாரி வல்சர் இல்லை, வளர் லேக்கு. கூகுள் மேப்லேயே சூப்பராக தெரியும் இந்த வளர் லேக்கு. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். டாக் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஆண்டி இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த குரங்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஓ, இட் லுக்ஸ் குட்டி பியர் மாதிரி இருக்கமோ. ஓ காட். நீங்கள் குரேஸ் வேலி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற 10 பாயிண்ட்டையும் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஸ்ரீநகர்லேருந்து குரேஸ் வேலிக்கு 165 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி 3 மணி நேரத்துலலாம் போக முடியாது, 6 மணி நேரம் கண்டிப்பாக எடுக்கும். அண்ட் ரெண்டாவது என்னென்னா, ஆர்மி செக்கிங் கண்டிப்பாக இருக்கும். ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. டைம் வந்து 12:40 ஆகுது. நாங்கள் மார்னிங் 7:30 மணிக்கு கிளம்பி இன்னும் போயிட்டுருக்கோம். 60 கிலோமீட்டர் தான் வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். இன்னுமே நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஸ்டில் வி ஹாவ் ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ், 50 to 60 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. ஏன்னா அங்கங்கே ஒரு போர்டு போட்டிருக்காங்க. அண்ட் ஒரு செக்கிங் முடிச்சிட்டோம், இன்னும் 3 செக்கிங் இருக்குது ஒன்று. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கொடைக்கானலில் போவோம் இல்லையா, இப்படி ஏறி மலை மேலே அதே மாதிரி தான் ட்ராவல் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வாமிட் சென்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் கொஞ்சம் லவுடாக மியூசிக் ஹெட்செட் போட்டுட்டு மியூசிக் கேட்டுகிட்டே வாங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா என் கூட வந்தவங்க எல்லாருக்கும் அந்த ஃபீல் இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை. ஏன்னா நான் ஹெட்செட் போட்டு ஜாலியாக பாட்டை என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே, நம்ம வந்து இப்போ இங்கே ஒரு ஸ்டாப்பில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஐ டோன்ட் நோ த பிளேஸ் நேம், பட் இன் பிட்வீன் கொஞ்சம் ஷாப் இருக்குது. தான் கடைசி ஷாப்பு நாங்கள். ஸோ எல்லோரும் கொஞ்சம் த்ரக் பால். ஓகே, ஸோ இந்த பிளேஸில் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான்.
நம்ம ஊர்ல பிரெட் ஆம்லெட் வந்து எப்படி இருக்கும், இந்த ஊர்ல எப்படி இருக்கு பாருங்க. இப்போ அடுத்த ஸ்டாப் வந்து நாங்கள் ரஸ்தன் டாப் பக்கத்தில் வந்து நாங்கள் வெயிட் பண்ணி இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்குது. பட் இந்த இடத்துல எக்கச்சக்க ஸ்னோ இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஸ்னோ வந்து குல்மார்க்லேயோ இல்லை பஹல்காம்லேயோ கொஞ்சம், ஏன்னா இப்போலாம் அங்கே அழுக்கு ஸ்னோவாக ஆகிடுச்சு, ஸ்னோவெல்லாம் ரொம்ப அழுக்காகிடுச்சு. இன்கேஸ் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேபி ஜூன் வரைக்கும் நீங்கள் ஜூன் ஜூலையில் கூட இந்த பிளேஸ்க்கு வரலாம். இந்த பிளேஸ் அங்கே பாருங்கள், அந்த வளர் லேக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா கீழே, அந்த லேக்குங்க அது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய ஸ்னோ இருக்குது. அந்த சைடு நிறைய இருந்துச்சு, ஆனால் கூட்டம் நிறைய அந்த பக்கம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நான் உங்களுக்கு வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்னோ வந்து அவ்வளோ சீக்கிரம் கரையாது, ஏன்னா இது ரொம்ப ஹைட்டில் இருக்குது. இன்னும் வந்து ஸ்னோ மவுண்டைன் இந்த பக்கம் நிறைய இருக்குது நம்ம போகிற வழியில். ஸோ நிறைய ஸ்னோ பார்க்கலாம். குரேஸ் வேலி வந்தால் நிறைய ஸ்னோ பார்க்கலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ நீங்கள் மே மந்த்து ஜூன் மந்த் வரீங்க அப்படின்னா அங்கெல்லாம் ஸ்னோ வந்து அழுக்காக இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஸ்னோ வந்து தாராளமாக நீங்கள் பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் வெளியில் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அங்கே டூரிஸ்ட் ஏரியாலாம் அவ்வளோ ஸ்னோ இருந்தது. நான் அங்கே நிப்பாட்ட வேண்டாம், நம்ம கொஞ்சம் பேசும்போது சத்தம் கேட்காது, எங்கிட்ட வேறு மைக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நிப்பாட்டியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ஒரு ஆஃப் பீட் பிளேஸ், ரொம்ப நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். ஆக்சுவலி நாங்கள் சின்ன காரில் தான் வந்தோம். நான் நினச்சி சின்ன காரில் வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பட் இந்த காருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. நாங்கள் அமேஸில் தான் வந்தோம். அண்டு நாங்கள் 4 பேர் வந்தோம், என்னோடய பிரதர்ஸ், அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஜாலியாக வந்தோம். ஸோ இப்போ வந்து மெயின் பிளேஸ் வந்து இன்னும் போக போக நிறைய ஸ்னோ இருக்குது, நிறைய பார்க்கலாம். மேலேருந்து கீழே ஒரு கம்ப்ளீட் வியூ காட்டுறோம் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க. யூஸ்வலாக ஆர்மி செக்கிங் வந்து மொத்தம் 5 இடத்துல பண்ணுறாங்க. அதில் 3 இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ப்ராப்பரான ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, 2 இடத்துல நார்மலாக செக் பண்ணி அனுப்பிச்சி விடுறாங்க. ஓ, இந்த இடம் ஃபோனில் விட நேரில் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்களேன் அந்த இடம். அப்பா, அந்த பனிலாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். அந்த வளர் லேக் பாருங்கள், சே வேறு லெவலுங்க. அப்படி பிரெத் டேக்கிங் வியூன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி பிக்சர் பார்க்குற மாதிரி இருக்குது நேரில் பார்க்குறதுக்கு. அப்படி நிஜமாக ஏதோ ஒரு பெயிண்டிங் இங்கே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. See the blue color and this. குரேஸ் வேலி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆஃப் பீட் பிளேஸு. ஸ்ரீநகர்லேருந்து ஒரு 165 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ரொம்ப க்ளீனான, க்ரௌடே இல்லாத ஒரு பிளேஸு. ரொம்ப அதிகமான லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 5G நெட்வொர்க் இங்கே தாராளமாக எடுக்குது. ஜியோ அண்ட் ஏர்டெல் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது இங்கே. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இங்கே கையில் எட்டுற அளவுக்கு ஐஸ் இருக்குங்க. ஆஹா, ஐஸ் வந்து இது ஃபுல்லாக இருக்குங்க, ரோடு ஃபுல்லாக ஐஸ் இருக்குது. இந்த பக்கம் வியூ காட்டுறேன். அண்ட் இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக இவ்வளோ ஐஸ் இருக்குன்னு. ஆக்சுவலி ஆர்மி கான்வே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது. அவங்க எடுத்தாலும் நம்ம இது ஆன்லைனில் போஸ்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, சீரியஸ்லி. ஃபைனலி நம்ம வந்து ரஸ்தான் டாப் வந்தாச்சு. இங்கே பாருங்க, ரஸ்தான் டாப், ரஸ்தான் பாஸ். ஆக்சுவலி இது வந்து எங்கேப்பா இந்த ஹைட்டெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்களே, இது வந்து 11,672 ஃபீட்டில் இருக்குது. அண்டு கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும். பக்கி ஃபெலோ சாரி ஃபார் பயந்துட்டேன், சீரியஸ்லி. ஸ்னோவில் விளையாடுறாங்க, பயந்துட்டேங்க, கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் சீரியஸ்லி. இங்கே பாருங்கள், கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் ஸ்னோ இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குங்க ஸ்னோ. இப்போ நான் இவ்வளோ ஸ்னோ எக்ஸ்பெக்ட் பண்ணல சத்தியமாக. நான் வந்து ஸ்னோ நிறையா இருக்கும், ஓகே நம்ம ஆளுங்களுக்கு வந்து காட்டலாம், ஸ்னோ நிறையா இருக்குன்னு காட்டலான்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ ஸ்னோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. போகும்போதே ஸ்னோவில் விளையாடுறாங்கப்பா. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ இருக்குது பாருங்க.
ஐயோ, என் ஆளுங்க அங்கே ஸ்னோவில் அடித்து தெரிச்சு விளையாடுறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நாங்கள் ஸ்னோவில் விளையாடி. ஏன்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷான ஸ்னோவில் விளையாடி பழகிட்டு அழுக்காக இருக்குது. இப்போ வரக்க ஸ்னோ எல்லாம் குல்மார்க்லேயும் அழுக்காக தான் இருக்குது, சோன்மார்க்லேயும் அழுக்காக தான் இருக்குது, கட்டியாகிடுச்சு ஸ்னோ. ஆனால் இங்கே எவ்வளோ ஸ்னோ இருக்குது பாருங்கள். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஸ்னோ தான். அமேசிங். அங்கே பாருங்க பக்கி ஃபெலோஸ். அப்பா ரொம்ப நாள் கழித்து நாங்கள் எங்களுக்காக ஒரு டூர் வந்த மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் நான் இன்பிட்வீன் சிக்னல் இருக்கும்போது ஒர்க் பண்ணிகிட்டே தான் வந்தேன். ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு வெக்கேஷன் எடுக்கும் போது அதுவுமே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக வேலை பார்க்குறோம். எங்களுக்கு ஆக்சுவலி காஷ்மீரில் இருக்கோன்னு தான் பேர், எங்களுக்கு ரெஸ்ட்டு கிடையாது. வருஷம் ஃபுல்லாக இங்கே சீசன் ஒவ்வொரு சீசன் இருக்கும். ஓகே வாங்க சுற்றி பார்க்கலாம். சென்டினல்ஸ் ஆஃப் குரேஸ். இங்கே பாருங்கள், குரேஸ் லேண்ட் ஆஃப் ஷினாஸ். யாராவது படிக்கிறீங்க அப்படின்னா அப்படி பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் படிக்கலாம் தாராளமாக. யா, ஓ மை காட், இட் இஸ் அமேசிங். ஓ காட், சீரியஸ்லி இட்ஸ் அமேசிங். யா, ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான ஸ்னோங்க. சீரியஸ்லி இங்கே நிறைய ஃப்ரெஷ்ஷான ஸ்னோ இருக்குது. சீரியஸ்லி அழுக்கும் இல்லை. நிறைய பேர் இன்னும் கால் தடமே படிக்காத இடம்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தால் ஜாலியாக விளையாடலாம். வெல்கம் டு காஷ்மீர், அப்படி தானே ஹாபிபி? வெல்கம் டு காஷ்மீர். ஐ லவ் ராஜ்தான். ஐ லவ் ராஜ்தான். இந்த இடம் வந்து செல்ஃபி பாயிண்ட்டு. அன்றைக்கி சுற்றி எவ்வளோ ஸ்னோ இருக்குது பாருங்க. இதாங்க ரொம்ப ஹையஸ்ட் பாயிண்ட். இதுக்கப்புறம் மறுபடியும் கீழே இறங்கி நம்ம வந்து குரேஸ் போவோம். சே பாய். ஹாய் அண்ட் பாய். குரேஸ் வேலியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் லத்தாக் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரேஸ் போகலாம். ஏன்னா காஷ்மீரில் ஒரு லத்தாக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு குரேஸ் வேலியில் தான் கிடைக்கும். ஏன்னா அந்த டெரெயினும் சரி, அங்கே இருக்க வீடுங்களும் சரி, அங்கே இருக்க மரம், இடம், பிளான்ஸ் எல்லாமே வந்து அப்படியே லத்தாக் மாதிரியே தான் இருக்கும். ஸோ காஷ்மீரில் நீங்கள் ஒரு லத்தாக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா குரேஸ் வேலி வந்து பெஸ்ட் ஸ்னோ தானே அப்படின்னு யோசிக்காதீங்க. இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது. குரேஸ் வேலி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு. எல்லாருமே மஸ்ட் விசிட் பிளேஸ் இன் காஷ்மீர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ குரேஸ் வேலி எந்த டைமில் விசிட் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 5 மாதம் நீங்கள் தாராளமாக குரேஸ் வேலி வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க டூரிசமுக்கு. ஸோ நீங்கள் விசிட் பண்ணலாம். அண்ட் மவுண்டன் சிக்னஸ், அதாவது ஹை ஆல்டிடியூட் சிக்னஸ் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. கை குழந்தையிலேருந்து 80-85 வயசு வரைக்கும் உள்ள ஆளுங்க வந்து இங்கே தாராளமாக வரலாம். மேக்ஸிமம் டெம்போவில் வரதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரோடு வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. கொஞ்சம் வெஹிக்கிள் வந்து கிறிஸ்டாவோ இல்லை அமேஸோ இல்லை இந்த மாதிரி சின்ன கார் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். டெம்போ வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் குரேஸ் வேலி போனால் அங்கே எப்படி ஸ்டே பண்ணணும், எந்த மாதிரி ஸ்டே இருக்கும், 2 நாள் இங்கே ஸ்டே பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, அண்ட் அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பார்க்கணும், அண்ட் என்ன மாதிரியான செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது. ஏன்னா ஆப்வியஸ்லி இது பார்டரில் இருக்குது இல்லையா? ஸோ செக்யூரிட்டி சிஸ்டம் எந்த மாதிரி இருக்குது, என்னென்ன மாதிரியான செக்கிங் வந்து கேட்குறாங்க, என்ன மாதிரி பர்மிட் எடுக்கணும், அண்ட் அங்கே எந்த மாதிரியான ஃபுட்டு கிடைக்கும், வெதர் அங்கே எப்படி இருக்கும், அண்ட் எந்த மாதிரியான டெரெயின் இருக்கும், எந்த மாதிரியான பீப்புள் லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் நாளைக்கு வீடியோ பாருங்கள். இல்லை ஃப்யூச்சரில் இந்த வீடியோ வந்து நான் கீழே பின் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 5 மாதம் நம்ம பேக் பேக்கிங் ட்ரிப்புமே வந்து அரேஞ்ச் பண்ணுவோம், எஸ்பெஷலி ஃபார் குரேஸ் வேலி. ஸோ நீங்கள் தனியாக வந்து குரூப் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஸ்னோவெலாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வந்து நிறைய என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.